தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 மாதம் கூட இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுமே அதிரடியாக வேலை பண்ணிட்டும் இருக்காங்க. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்த சொல்லவே வேண்டாம். நாளுக்கு நாள் மாநாடு, பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் அதகலம் பண்ணிட்டுமே இருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா, தற்போதுள்ள திமுகவிற்கு இவர்தான் டஃப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகையால பார்த்தீங்கன்னா, திமுக இன்டைரக்டாக பல விஷயங்கள பண்ணாங்க. அதுல குறிப்பாக சொல்லப்போனா இவருடைய டிவோர்ஸ் இஷ்யூ, அதாவது சங்கீதா அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் மீது வைத்திருந்த குற்றச்சாட்டு, மேலும் விவாகரத்து மனுவை லீக் பண்ணிட்டாங்க. சோ இந்த விஷயம் பூதாகரமாக வெடிச்சது. தமிழகத்தை சேர்ந்த பல பெண்கள் இந்த விஷயத்திற்கு எதிராக குரலுமே கொடுத்தாங்க. பின்னருமே தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவு அதிகமுமே ஆக ஆரம்பிச்சது. பலருமே பாத்தீங்கன்னா இது அவங்களுடைய பர்சனல், சோ இதனை நாம பொதுவெளியில பேசுறது அவதூறு அப்படின்னு சொல்லி தற்போது தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துட்டுமே இருக்காங்க. மேலும் ஒரு சிலரோ இந்த விஷயத்தை பத்தி இன்றளவுமே சோசியல் மீடியாக்கள்ல பதிவு போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் தற்போது அத்தனை விஷயங்களுக்குமே பதிலடி கொடுக்கும் விதமாக தற்போது ஒரு சம்பவம் அரங்கேற உள்ளதா. அதாவது சமீபத்துல தளபதி விஜய் அவர்கள் மற்றும் சங்கீதா அவர்களுடைய சந்திப்பு நடைபெற்றுள்ளதாம். இந்த பேச்சுவார்த்தை வெகு நேரம் சென்றதாக சொல்லப்படுது. பேச்சுவார்த்தை முடிவுல இருவருமே சமரசமாகி மீண்டும் ஒன்றாக வாழலாம் அப்படின்ற முடிவை எடுத்திருக்காங்களாம். கூடிய விரைவிலேயே இதனை சங்கீதா அவர்களே செய்தியாளர்களை சந்தித்து உறுதிப்படுத்திருக்காங்க. சோ இந்த தகவல் தளபதி ரசிகர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே நல்ல செய்தியாக அமைஞ்சிருக்கு. சோ அதனால இதனை சோசியல் மீடியாக்கள்ல தளபதி ரசிகர்கள் செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.